அன்பான வணக்கம். நாம் நாவால் அறுசுவைகளை உணர்கிறோம். 6 சுவைகள்: இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. அதுபோல நான் ஒரு 6 தத்துவங்களை கூறுகிறேன். அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கை சிறக்கும். முதலாவதாக, உன்னை நீ நம்பு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீ சிறப்பாக வாழ்வாய். பிறகு இறைவனை வணங்கு. இரண்டாவதாக, நிறைய கேள். கருத்தாளர்கள் சொல்வதை நிறைய கேள். சிந்தனையாளர்கள் சொல்வதை நிறைய கேள். நிறைய சொற்பொழிவுகளை கேள். பிறகு நீ பேசு. மூன்றாவதாக, நிறைய யோசி. நிறைய சிந்தித்து செயல்படு. பிறகு எழுத பழகு. நான்காவதாக, நிறைய சம்பாதிக்க கற்றுக்கொள். நேர்மையான முறையில் சம்பாதிக்க கற்றுக்கொள். பிறகு செலவழிப்பதை பார். அப்பொழுதுதான் நாம் சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் எப்படி என்று தெரியும். சிக்கனமாக செலவழிக்க வழிமுறைகள் தெரியும். ஐந்தாவதாக, முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நம்மால் முடியும் என்று முதலில் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து செயல்பட்டால் அதற்கு முயற்சி தேவை. அந்த முடியாதது என்று நினைக்காமல் செயல்படுவதற்கு முயற்சி தேவை. திரும்ப திரும்ப முயல வேண்டும். ஆறாவதாக, நாம் சாவதற்கு முன் வாழ்ந்து பார். சிறப்பான ஒழுக்கத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து பார். வாழ்க்கை சிறக்கும். அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நாக்குக்கு 6 சுவை போல வாழ்க்கைக்கு 6 தத்துவங்கள் அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள்.